அக்கம் பக்கத்து கிராமத்துல நல்லா பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதான் இந்த மழையில இப்படி அருவி மாதிரி தண்ணி வருது. நானும் இத்தனை வருஷமா இந்த கிராமத்துல இருக்கேன்க்கா. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியாதுக்கா. இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. சரி, நாங்க போய் தண்ணியில குளிக்கலாமா? வாங்க. அக்கா, பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. முதல்ல நாம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க போலாம்க்கா. வேணாம் வேணாம், முதல்ல குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சாப்பிடலாம். அப்போதான் நல்லா ஜாலியா இருக்கும். சரி வாங்க, நம்ம குளிக்க போகலாம். ஆத்தா, இங்கே பாரு ஆத்தா, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு. நான் உனக்காண்டி ஸ்விம்மிங் சூட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுட்டு நீ குளிச்சா நல்லா சூப்பராக இருக்கும் ஆத்தா. இதை சீக்கிரமாக போட்டுட்டு வா, நம்ம போய் குளிக்கலாம். ஏலே கருவாயா, என்னால் காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்விம்மிங் சூட்டா பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்குல்ல. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க போட்டால் தான் நல்லா இருக்கும். நான் போட்டால் இது நல்லா இருக்குமா? இதெல்லாம் வேணாம், நான் சும்மா அப்படியே குளிக்கிறேன். வா. அதெல்லாம் முடியாது ஆத்தா, நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு ஆத்தா. நான் உனக்காண்டி தான் ஆன்லைனில் இது 500 ரூபாய் போட்டு வாங்கினேன். நீ போட்டு பாரு ஆத்தா, நல்லா தான் இருக்கும். இதா பாருல, எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. இதெல்லாம் போட்டால் எனக்கு கூச்சமாக இருக்கும். எனக்கு வேணாம்ல. ஆத்தா, நீ ஒரு கேலா போல்ட்டு, இந்தாண்ட தள்ளு. உனக்கு ஃபேஷன்னா என்னன்னே தெரியல. சிட்டிலெல்லாம் பாரு, பொம்பளைங்க எப்படி எப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுற்றுறாங்க. பார்த்தா சும்மா அம்சமாக இருக்கு. நீயும் எப்போ பார்த்தாலும் புடவையே கட்டிட்டு இருக்க. போ ஆத்தா. ஏக்கா, எங்கள் அம்மா ஒரு ஓல்டு கட்டை. நீ நான் எல்லாம் 2K கிட்ஸு. நீ போய் இதை போட்டுட்டு வாக்கா. நீ இதை ட்ரெஸ் போட்டா நல்லா சூப்பராக இருப்ப. நிஜமாவா? இதை நான் போட்டுக்கவா? ரொம்ப தேங்க்ஸ்டா கருவாயா. சரி குடி, நான் போய் போட்டுட்டு வரேன். என்ன, 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பாடி, இந்த ட்ரெஸ் நீ போட்ட வா இடுப்பை உடச்சிடுவேன். ஒழுங்கா புடவையிலேயே குழி. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது. நீயும் எங்கள் அம்மா மாதிரி ஒரு பழைய பஞ்சாங்கம் கேலா போல்ட்டு. உனக்கெல்லாம் இதை பற்றி என்னென்ன தெரியும்? சிட்டியில் வந்து பாரு, பொண்ணுங்க எப்படி எப்படியோ ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றுறாங்க. நீ என்னடானா இதுக்கே இப்படி பண்ணுற? நான் பழைய பஞ்சாங்கம்மாவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நீ இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அவ்வளோதான். ஒழுங்கா போய் புடவையிலே குழி, இல்லைன்னா அவ்வளோதான். இவரும் வாங்கி கொடுக்க மாட்டாரு, யாராவது வாங்கி கொடுத்தா போடவும் விட மாட்டாரு. இவரால் எனக்கு ஒரே தொல்லை. நீ குட்ரா கருவாயா, நான் போய் போட்டுட்டு வந்து ஸ்விம்மிங் பண்ணுறேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஆசை. நீ குடு. எனக்கும் இந்த ட்ரெஸ் போடணுன்னு ரொம்ப நாளா ஆசை. இந்த ட்ரெஸ்ஸு நீ எனக்கே கொடுத்துடு, நான் உன் ஞாபகார்த்தமாக இதை வச்சுக்கிறேன். சரிண்ணே, நீயாவது இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, நாம எல்லாம் சேர்ந்து குளிக்கலாம். நான் இந்த ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் போடுவேன். அதெல்லாம் முடியாத, இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் போடுவேன். டேய் கருவாயா, நீ அந்த ட்ரெஸ்ஸை கொடு, நான் இதை பத்திரமா வச்சுக்கிறேன். சரி சரி, எல்லாரும் வாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா பொழுதே விடிஞ்சிடும். சீக்கிரமா குளிச்சுட்டு சாப்பிடலாம், பசிக்குது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. வாங்க சீக்கிரமா போய் குளிச்சுட்டு சாப்பிடலாம். பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது. இங்க ஈட்பழுவு தண்ணி தான் இருக்கு. நம்ம எல்லாம் இங்கே குளிச்சுக்கலாம். எல்லாம் சீக்கிரமா தண்ணியில இறங்குங்க. இந்தா, நீ எதுக்கு அந்தாண்ட போற? நீ என் பின்னாடி வந்து குளி. உங்களால எனக்கு ஒரே தொல்லை. நான் குளிச்சா கூட உங்க பின்னாடி தான் குளிக்கணுமா? ஏன், நான் முன்னாடி போய் குளிச்சா ஆகாதா? ஏக்கா, நான் உனக்கு ஆத்துல பெரிய பெரிய மீனா இருக்கு, அதெல்லாம் பிடிச்சி தரேன். நீ நல்லா வறுத்து சாப்பிடு. ஆத்து மீன் சும்மா டேஸ்டா இருக்கும். எப்படி மீனை ஆத்துல ஈஸியா பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீ இதை கத்துக்கிட்டேன்னு வை, நீ மீன் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆத்துல பிடிச்ச டெய்லி சமைச்சிக்கலாம்க்கா. அப்படியா? ரொம்ப நல்லது கருவாயா. நீ எனக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு கத்துக்குடு. நான் நாளையிலேருந்து மீன் பிடிச்சி மீன் கடை போட்டுறேன். இந்த ஆளு ஒழுங்காக கடை போடுறதில்ல, வியாபாரமும் பண்றதில்ல. நான் ஏதாச்சும் வேலை பண்ணா கொஞ்சம் எனக்கும் பணம் கிடைக்குமில்ல. எனக்கு கத்துக்குடு. நீ ஒன்று அவளுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காத. அவள் ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்தா அது போதும். நான் அவளுக்கு நிறைய சம்பாதிச்சு போடுவேன். நீங்கள் சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆற்று தண்ணியை வற்றி போயிடும் போல. சீக்கிரமா வாங்கல, குளிக்கலாம். நாம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இப்படி அடிக்கடி வந்து ஆற்றுல தண்ணி குடிப்போம். ஆற்றுலேயே வந்து துணி துவைச்சிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் தண்ணி வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது. அப்போ எல்லாம் வருஷம் ஃபுல்லாக ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்கும்.
அது ஒரு அழகிய நிலா காலம். டேய், எதுக்குடா இப்ப என் காலை போட்டு நோண்டுற? காலை நோண்டாம சும்மா நிக்க மாட்டியா? லூசானே, என் காலு இங்க தான் இருக்கு. நான் எங்க உன்னை நோண்டினேன்? நல்லா பாரு, ஏதாச்சும் மீனு கீனி இருக்கும். உங்களால ஒரே தொல்லை. உங்க கூட எங்கேயுமே வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஜாலியாவே இருக்க தெரியல. டேய், நான் சொல்ல சொல்ல மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்கியா? இரு, உன் காலை பிடிச்சி எடுக்கிறேன், அப்போ தெரியும். ஐயோ, பாம்பு! எல்லாம் வெளியே வாங்க, சீக்கிரமா வெளியே வாங்க. நல்ல வேலை, அந்த பாம்பு யாரையுமே கடிக்கல. கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏக்கா, அது தண்ணி பாம்பு தான்க்கா. அது கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. சரி சரி வாங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப பசி எடுக்குது. என்னதான் என் பொண்டாட்டி சண்டை போட்டாலும் அடிச்சாலும் என் பொண்டாட்டி மாதிரி வருமா? நான் பாரு, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு மல்லிப்பூன்னா உசுறு இல்ல? இன்னைக்கு நானே உன் தலையில வச்சு விட்றேன். மல்லிப்பூ பூத்திருக்கு, அது மலையில் நனைஞ்சிருக்கு, வருஷமெல்லாம் காத்திருக்கு, ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே என் கண்ணு முன்னாடி இந்த பொம்பளைக்கு பூ வச்சு விடுவ? ஏயா, இது எத்தனை நாளையா நடந்துட்டு இருக்கு? ஐயோ, நீ இங்க இருக்கியா? அப்பனா அந்த பொம்பளை யாரு? ஏ அலமு, நான் சத்தியமா சொல்றேன்டி, நான் உனக்காக தாண்டி இந்த பூ வாங்கிட்டு வந்தேன். நான் உன் தலையில தான் வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இப்படி மாறினீங்க ரெண்டு பேரும்? எனக்கு தெரியலையே. அந்த கிழவிய பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுதா? உன்னையும் அந்த பொம்பளையையும் இப்ப பாரு எப்படி பின்றேன்னு. ஏன் புருஷன் இந்த ஊர்லயே பெரிய ரவுடி தெரியுமா? என்னை பார்த்து நீ கிளவி பொம்பளை அது இதுன்னு சொல்றியா? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பூ வைக்க வருவ? உன்னை என்ன பண்றேன் பாருடா. உனக்கு என் புருஷன் எல்லாம் தேவையில்லை, நானே போதும். உன்னை எப்படி இன்னைக்கு பெண்ட் எடுக்கிறேன் பாரு.